இன்னைக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வினாவிடை பார்க்கலாம். முதல் கேள்வி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊர் எது? விடை புதுக்கோட்டை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெற்றோர் யார்? விடை நாராயணசாமி, சந்திரம்மாள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது காலம் என்ன? விடை ஜூலை 30, 1886 முதல் ஜூலை 22, 1968 வரை. இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் யார்? விடை முத்துலட்சுமி ரெட்டி. எந்த ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்று மருத்துவ சேவையாற்றினார்? விடை 1912. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? விடை முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? விடை முத்துலட்சுமி ரெட்டி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? விடை முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் யார்? விடை முத்துலட்சுமி ரெட்டி. இதை தனித்தனியா கேட்டிருக்கலாம், நான் எல்லாம் சேர்த்து ஒரே கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த டாபிக் முத்துலட்சுமி ரெட்டிங்கிறதுனால எல்லா ஆன்சருமே அதுதான் வருது. ஸோ கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவதாசி முறை ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்ததால் யார் இவரது சமூக பணிகளை பாராட்டி பேசினார்? விடை மகாத்மா காந்தி. தேவதாசி முறை ஒழிப்பில் இவர் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக எந்த ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார்? விடை 1929. ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் என்ற அடைக்கல நிலையத்தை எங்கு தொடங்கினார்? விடை சாந்தோம். தற்சமயம் அவ்வை இல்லம் சென்னையில் எங்கு செயல்பட்டு வருகிறது? விடை அடையாறு. முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கிய வருடம் எது? விடை 1930 ஆண்டு. தந்தை பெரியார், திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் யாருடைய கருத்தை தீவிரமாக ஆதரித்தனர்? விடை முத்துலட்சுமி ரெட்டி. எந்த கட்சி தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது? விடை நீதி கட்சி அரசாங்கம். இதே கொஸ்டினை மாத்தியும் கேட்கலாம். அதாவது நீதி கட்சி அரசாங்கம் எந்த சட்டத்தை நிறைவேற்றியது? விடை தேவதாசி ஒழிப்பு சட்டம். 1930 ஆண்டு அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை முத்துலட்சுமி ரெட்டி எங்கு நடத்தினார்? விடை பூனா. 1933 முதல் 1947 வரை இடையில் 2 வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்தவர் யார்? விடை முத்துலட்சுமி ரெட்டி. எந்த ஆண்டு புற்றுநோய் மருத்துவ நிவாரண மருத்துவமனையை தொடங்கினார்? விடை 1949 ஆண்டு. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு எது? விடை 1952 ஆண்டு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1968 ஆண்டு தனது எந்த வயதில் இந்த உலக வாழ்வை துறந்தார்? விடை 82வது வயதில். மாதர் இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான டேஷ் என்னும் மாத இதழின் ஆசிரியராக விளங்கினார். அது எந்த இதழ்? விடை ஸ்ரீ தர்மம். முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கிய வருடம் எது? 1930 ஆண்டு. ரெட்டியின் சேவைகளுக்காக மத்திய அரசு 1956 என்ன விருது கொடுத்து கௌரவித்தது? விடை பத்மபூஷன் விருது. இந்த ஆண்டு சிகாகோவில் நடந்த பெண்கள் மாநாட்டில் முத்துலட்சுமி ரெட்டி கலந்து கொண்டார்? விடை 1933 ஆண்டு. எந்த ஆண்டு முதல் பெண் மருத்துவமனை பணி மருத்துவராக பயிற்சி முடித்தார்? விடை 1913. எந்த ஆண்டு இந்திய அரசின் உதவியுடன் லண்டன் செல்சியா மருத்துவமனையில் தாய் சேய் மருத்துவ பயிற்சி பெற்றார்?
1925 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியை கைது செய்ததை எதிர்த்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் துணைத் தலைவர் பதவியையும் துறந்தார். விடை முத்துலட்சுமி ரெட்டி. 22/7/1968 எங்கு தனது இன்னுயிர் நீத்தார்? அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் தனது இன்னுயிர் நீத்தார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி ரூபாய் 18,000. அதாவது 2018 இருந்து 18,000 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.